வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன் பாயிண்டில் இருக்கும். எவ்ரி எலெக்ஷன், சேம் பார்ட்டிஸ், சேம் ப்ராமிசஸ் அண்ட் சேம் ரிசல்ட்ஸ். பட் ஹானஸ்ட்லி ஏதாவது ரியல் சேஞ்ச் அப்படின்றது நடந்துச்சா? கண்டிப்பாக இல்லை. இப்போ பாருங்கள், யங்ஸ்டர்ஸ், டீனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாலிட்டிக்ஸை பற்றி அவேராக இருக்காங்க. தே ஆர் டிஸ்கஸிங், தே ஆர் கொஷனிங் அண்ட் தே ஆர் ஆல் ரெடி ஃபார் அ சேஞ்ச். அண்ட் நாட் ஜஸ்ட் தட், வெளிநாட்டில் இருக்கவங்க கூட ஓட் பண்ண இந்தியாவுக்கு கிளம்பிட்டாங்க. பிகாஸ் டு டூ தேர் டியூட்டி, ஜஸ்ட் பிகாஸ் தே கேர். ஆனால் அவங்க அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் வராங்க. ஆனால் நம்ம சான்ஸ் இருந்தும் யோசிக்காமல் இருக்கும். நியூ ஃபேஸை ட்ரஸ்ட் பண்ணலாமா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சான்ஸ் கொடுக்காம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வரும்? ஒரு பர்சன் ஜீரோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹார்ட் ஒர்க்னால டாப்க்கு ரீச் பண்ணியிருக்காரு. ஸோ பாலிடிக்ஸில் சான்ஸ் கொடுத்தா why can't he rise again? பொதுவாக பயந்து எப்படி இருக்கும் அப்படின்னலாம் யோசிச்சுட்டு இருந்தால் புது வரலாறு அப்படின்றது எப்போ பிறக்கும்? புதுவாளுக்கு சான்ஸ் கொடுத்தா தானே. ஸோ அந்த சான்ஸை தான் இப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ பாலிடிக்ஸ் அப்படின்னாலே ஓல்ட் ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, இந்த ஜென்ரேஷன் கூட ரெடியாக இருக்கும். நம்ம ஏன் சேம் ஹோல் சைக்கிளை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும்? டிஸப்பாயின்மெண்ட், ஃப்ரஸ்ட்ரேஷன், அகெயின் அண்ட் அகெயின் வேண்டாம்ல. ஸோ ஒரு ஓட், ஒரு டெசிஷன், ஆனால் அது ஒரு ஸ்டேட்டோட ஃப்யூச்சரே மாற்ற போகுது. மேபி ஒரு புது லீடர்ஷிப் நம்ம தமிழ்நாட்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். இந்த எலெக்ஷன் அதுக்கான ரைட் சான்ஸ். ஸோ டோன்ட் vote out of your habit. Vote with belief. Vote for a new future. யோசிச்சு ஓட் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம ஃப்யூச்சர் இப்போ நம்ம கையில் இருக்குது. So let us all vote wisely and